சரி போயிட்டு வரேன். பாய் 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 பாய். ஆ சரி பாய்டா பாய்டா. ஆ ஆ சரி. ஆ கேமரா ஆஃப் பண்ணுறேன். சரிம்மா பார்த்து போகிறேம்மா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்கில் ஃபியூவலை ஃபில் பண்ணிடுவோம். ஃபுல் டேங்க் போட்டுருவோம். என்னடா ஃபுல் டேங்க் போட்டுருவோமா? ஃபுல் டேங்க் போட்டுருவோம். வேணாம் வேணாம். ஃபில் பண்ணிருங்கக்கா. இருங்க இருங்க, லைட்டான வருங்க. ரவுண்டாக 1000 ஆக்கிருங்கக்கா. ஆமாம் குடிச்சிருவான். அவ்வளோதான், ரவுண்டாக 1000 ரூபா பெட்ரோல். தழும்ப. ஓகே ஆமாங்க்கா, கொடைக்கானல் போகிறோங்க்கா. ஆமாங்க்கா. நைஸ் ஸ்மெல். கொடைக்கானல் போகிறோங்க்கா. ம் ஆமாங்க்கா. இல்லை பசங்க வராங்க. இந்தாங்கக்கா. டேங்க் ஃபுல். பாய்க்கா. ஓகேக்கா. ம் ஓகே, டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. கரெக்டாக 1000 ருபீஸ்க்கு டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பெட்ரோல் வந்து ஒரு 50 ருபீஸ் பெட்ரோல், இல்லைனா ஒரு 80 ருபீஸ் பெட்ரோல், ரவுண்டாக 100ன்னு வச்சுப்போமே. ஆல்ரெடி ஒரு 100 ருபீஸ் பெட்ரோல் இருக்கும். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10:20 அந்த மாதிரி டைம் ஆகுது. செம்ம டிராஃபிக்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம செங்கல்பட்டு விக்ரவாண்டி போகிற வரைக்குமே டிராஃபிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இன்னும் நம்ம பாய்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. பாய்ஸை வந்து நம்ம போரூர் டோலுக்கு வர சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க வந்தாங்கன்னா ஒரு பூஜையை போட்டு நேராக கிளம்ப வேண்டியதுதான். ஓகே ப்ரோ, போகலாமா? ஷால் வி கோ? பார்த்து சேஃபாக வாங்க, ஓகேவா? சேஃபாக வாங்க, யாரும் அவசரமாக ஓட்ட வேணாம். ஓகே. ஸோ காய்ஸ், ஃபைனலாக பாய்ஸ் வந்துட்டாங்க. ட்ரிப்பில் என்ன ஒரு குளறுபடி ஆகிடுச்சுன்னா, ஒருத்தனோட 390, அதாவது நம்ம பரத்தோட 390 என்ன ஆயிடுச்சுன்னா ஒயரிங் போயிடுச்சு, எலி கடிச்சு. ஸோ அவரால் ட்ரிப்பு வர முடியல. நெக்ஸ்ட் ட்ரிப்பில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ப்ரோ, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலி ட்ரிப்பு ஆர்கனைஸ் பண்ணது எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணோம், கொடைக்கானல் போகலாம் அப்படின்ட்டு. இப்போ அவர் வரலன்றது கொஞ்சம் வருத்தம் தான். பட் இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப்பில் வண்டியெலாம் ரெடி பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். ஸோ ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக டைம் வந்து 11:30 ஆகுது. போரூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து 80, 90, 80ல் தான் க்ரூஸ் பண்ண போகிறோம். 90லாம் கிடையாது, ஒன்லி 80 தான். 80லே க்ரூஸ் பண்ண போகிறோம். லீட முந்தக்கூடாது. என்ன ப்ரோ, இப்போ ஓகேவா பேகு? சரி. அசாட் போடணும், என் வண்டியில் அசாட் போடணும். நைட் டைம் ரைட் போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி அசாட் இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக மாட்டிடணும், அசாட் போடணும். அதுக்கப்புறம் ரைடிங் கியர்ஸ் முதல்ல வாங்கணும். க்ளவ் மட்டும்தான் இருக்குது. ரைடிங் ஜாக்கெட், எனக்கு ரைடிங் ஜாக்கெட் இல்லாமல் ட்ரிப்பு பிளாகு இது போகிறதுக்கே சுத்தமாக இஷ்டம் இல்லை. பட் பசங்க கேட்டாங்க, வா ப்ரோ போகலாம் அப்படின்ட்டு. அதனால் நம்ம போகிறோம். ஸோ அண்டு வாங்கணும் ரைடிங் கியர்ஸ். வாங்கிட்டு பின்னாடி டாப் ரேக் போடணும். டாப் ரேக்னால் சீட் எக்ஸ்டெண்டர் மாதிரி எம்டியில் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி போடணும். ஃபாக் லேம்ப்ஸ் போட்டாச்சு.
அது ரொம்ப நாளாக வண்டி வாங்கி ஃபாக்லாம் போடணும்னு சொல்லிட்டு இப்போ தான் போட்டிருக்கோம். ஒரு வாட்டி நான் ஹார்ஸ்லி போயிருந்தப்ப ரொம்ப அனுபவிச்சிட்டேன். நைட் டைமில் R15 லைட்டில் ஒன்றுமே தெரியாது, அதுவும் இருட்டு, ஃபுல் இருட்டுக்குள்ளே. அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக கொடைக்கானல்லாம் போகிறோம், ஹில்ஸ் ஏறுறோம், நைட் டைம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், பைபாஸில் போகிறோன்றதுனால கண்டிப்பாக ஃபாக் லேம்ப் இல்லாமல் போகவே கூடாதுன்ட்டு நான் ஃபாக் லேம்ப் மாட்டிட்டேன். மினி டிரைவ் மாட்டியிருக்கேன். அது ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு 1300 ஆச்சு. மினி டிரைவ் ப்ரைஸ் வந்து 1000 தான், லேபரோடு சேர்த்து வந்து 1300 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நல்லா தான், விசிபிலிட்டி ஓகே தான். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருக்க லைட்டு பரவாயில்ல, அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, இப்படியே ஒரு 70-80-80லே க்ரூஸ் பண்ணி போவோம். ரொம்ப ரஷ் பண்ண வேண்டாம். வாய்ஸ் கனெக்டில் இருக்கீங்களா? காலில் கனெக்டில் இருக்கீங்க, யாரும் வந்து 100-120லாம் போகக்கூடாது, 80லே மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்களும் ட்ரிப்பை போகிறாங்க போல். ப்ரோ, ட்ரிப்பு போறீங்களா? எங்க எங்க? கொடைக்கானலா? நாங்களும் அங்கே தான் ப்ரோ போகிறோம். ஆமாம், போவோமா? ஒன்றா போவோம். ஓகே, ட்ரிப்புக்கு இன்னொரு வண்டி ஆட் ஆயிடுச்சு, MT-15. அதுதான் மச்சான், பசங்க ட்ரிப்புக்கு இன்னொரு வண்டி MT ஆட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதுதாங்கிற பசங்கன்னா அப்படிதான். ஜஸ்ட்டு சும்மா கேட்டோம், ட்ரிப்பு போகிறீங்களா? ஆமான்னாங்க. எங்கன்னு கேட்டோம், கொடைக்கானல். ஒன்றா போகலாமா ப்ரோ? போகலாம் ப்ரோ, அவ்வளோதான். பசங்கன்னா அவ்வளோதாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக ட்ராவலில் போகும்போது ஒரு எம்டி அன்னோன் பர்சன் தான் அவர். ஸோ அவர்கிட்ட கேட்டோம், அவரும் இங்கே தான், சென்னை தான் போல், நம்ம ஏரியா பக்கத்தில் தான். ஸோ ரிட்டர்ன் அவருமே வந்து டியூஸ்டே ஈவினிங் தான் வராரு. பார்ப்போம், ஒன்றா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். ஒரு ஃபன்னாக போகும்போது நல்லாயிருக்கும். எம்டி 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 எங்க எம்டி காணோம்? எம்டி போயிட்டானா? அவர் பைபாஸ் மேலே ஏறிப்பாருன்னு நினைக்கிறேன், பிரிட்ஜு மேலே. தெரியலையே. ஓ, எம்டி வந்துச்சு. சரி, வண்டி ஓரமாக நிப்பாட்டுங்க. ஆ, அங்கே தான் நிறுத்தக்கூடாதுன்றானே. ஹாய் ப்ரோ. அன்பு. கிஷோர். உங்கள் பேர் ப்ரோ? அன்பு. எந்த ஏரியா ப்ரோ? தண்டையார்பேட்டா. அங்கேருந்து வரீங்களா? ஓகே ஓகே. நீங்களும் டியூஸ்டே தான் ரிட்டர்னா? டியூஸ்டே நைட்டு. ஒன்றா போகலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? ஆ, ஓகே ஓகே. பூஜை போகிறதுக்கு நிறுத்தினா போடக்கூடாதுன்றான். ஆ, எங்கே நிறுத்தி? சரி, அப்படியே வண்டி ஓரமாக இப்படி நிறுத்திக்கலாம். நிறுத்துங்க, போட்டுக்கலாம். எதுவுமே இல்லை ப்ரோ. ஆ, போ. ஏதாவது கற்பூரம் இருந்தால் கூட ஓகே தான் ப்ரோ.
ஆபத்துக்கு பாவம் இல்லை. சூப்பர்ரா சூப்பர்ரா, நீதான்டா வேணும். இப்படி விட்டுறோம் சார் வண்டி, 2 நிமிஷம் தான். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஏய் போயிட்டு என் வண்டி எத்தனோடா, இதை விட்றா. போடா போடா, என் வண்டி எத்தனோடா, டப்புன்னு போடா, பாத்துடா. சார் அவ்வளோதான் சார், 2 நிமிஷம் முடிஞ்சிடும் சார், அவ்வளோதான் சார். வண்டி மட்டும் சேஃபாக போகிறதுக்கு ஒரு பூஜை மட்டும் போட்டுறோம் சார், அவ்வளோதான் சார். அவ்வளோதான் சார், அவ்வளோதான் பாருங்க. ரொம்ப நன்றி சார். யூடியூப் சேனல் சார், ஆக்ஷன் கேமரா யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், ப்ளாக் பண்ணுறேன். ஆக்ஷன் கேமரா இன்ஸ்டா 360 சுற்றி 360 டிகிரிலையும் வீடியோ எடுக்கும். சரி சார், போயிட்டு வரோம்.